அவரே வந்து ஒரு பொறுப்பு இல்லாம அவர் பனைமரத்துல ஏறி நான் கல்ல இறக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏறி இறக்குனாருன்னா இது என்ன குற்றமா குற்றம் இல்ல? தினமும் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது வந்து சரியாது. ஒரு சிஎம் டெய்லி ரோட் ஷோ போற வேலையா? தமிழ்நாடு மாறிடுச்சு, இதை நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்காதா? இப்ப உங்க ஆட்சி கேள்வி இல்ல கொஞ்சம் பொறு, இவரு வருத்தம் இருக்காதாங்கிறாரு. இவருடைய லிமிட்ல அப்படி இல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் பார்த்து நல்லபடியா நடத்துங்கண்ணே. உங்க ஆட்சியை பாராட்டி ஆப்பிரிக்காவோட பழங்குடியின மக்கள் வந்து உங்க ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு பாட்டு பாடுறாங்க. அது காசு கொடுத்து செஞ்சுதான் சொல்லி காசு கொடுத்து. ஏன்னா நீ என்ன கருவாட்டி வியாபாரம் பண்ணீங்களா? இல்ல நீயும் உங்க தலைவரே 26 தேர்தலில் பார்ப்பேன். 24ல எப்படிதான் வாய்க்கிலேயே பேசுனீங்க, இவ்வளவு நீட்டி கடைசியில மக்கள் எங்களுக்கு பணத்தை கொண்டு போய் நீட்டிருப்பீங்க. அது மக்கள் எங்களுக்கு 24ல வாக்களிச்சாங்க, 26ல வாக்களிப்பாங்க, 31ல வாக்களிப்பாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். இது போன்ற காவல்துறையை நல்லா களை எடுத்துருவோம், எல்லாத்தையும் முடுக்கி விட்டு அவன் உடனே ஞானசேகரன் எங்கால் உங்கால்னு சொன்னேன். வேலையெல்லாம் வச்சுக்குவோம், வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. எப்படி சொல்ல போச்சு? அதனால எத்தனை மர்டர் கேஸ், எத்தனை கிட்னாப்பிங் கேஸ், அத்தனை வழக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லாத்துக்கும் கடிதம் எடுத்து விட்டுட்டு ராஜினாமா கடிதம் உங்க ஐயா எழுதி போக சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல விசிகாவோட பிரமுகர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. உங்களுடைய ஆட்சி பட்ட பகல ஒரு கட்சியோட முக்கிய நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டு உங்க தரப்புல வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க நோக்கி. காவல்துறை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு சர்டன் காவல்துறை போயிடுது, பந்தோபஸ்துக்கு சில காவல்துறை போயிடுது. உங்களுக்கு பந்தோபஸ்து காவல்துறை கொடுத்தா மக்களை யார் பாதுகாப்பா? மக்களை பாதுகாக்கிறதுக்கு ரவுண்ட்ஸுக்குன்னு ஒரு 2 பேரோ 4 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 2 பேர். தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ரவுண்ட்ஸ் போறதுக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மேல ரவுண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 செட்டு இருக்குல்ல, 3 செட்டு 2 பேரா பிரிச்சு அனுப்புவாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்றா எது பண்றா எங்களால போய் கண்காணிக்க முடியாது. பயம் இருக்கு இல்லையா? பயம் இருக்குன்னா அப்ப என்ன செய்யணும்? அவன் வெட்டினானா அவன் காலை வெட்டணும், அவன் கையை வெட்டணும். அப்படி வெட்டாதான் பயம் இருக்கும், இல்லைன்னா பயம் வராது. எவனுக்கு பயப்படுறான்? எவன் இந்த நாட்டுல பயப்படுறான்? சட்டத்தை எவனும் மதிக்கிறது இல்ல, சட்டத்துக்கு பயப்படுறதும் இல்ல. என்ன செய்ய இயலும்? இதுதான் பண்ண முடியும். எது பண்ண முடியும்? அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட முடியும், அவன் பேர்ல சார்ஜ் ஷீட் போட முடியும், அவனை குற்றவாளின்னு நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் காவல்துறை இன்றைக்கு செய்துகிட்டு இருக்க வேலை. அதைத்தான் செய்ய இயலும். நிரந்தரமா தடுக்க மாட்டீங்க. நிரந்தரமா தடுக்கிறது வந்து 1-2 விஷயங்கள் தான் இயலுமே தவிர ஏதோ ஒரு பொதுமக்கள் வந்து வெட்டிக்கு படுகொலை செய்யப்படுறாங்கன்னா அதுவும் குற்றம் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கட்சியோட நிர்வாகிகளோட பார்க்கும்போது எந்த துணிச்சல் கட்சி நிர்வாகி ஏற்கனவே திருவண்ணாமலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? திருவண்ணாமலையில இது மாவட்ட செயலாளர்கள் வந்து அவன் ஜெயில ஏதோ ஒரு வழக்குல ஜெயிலுக்கு போறான், சும்மா ஒரு 10 நாள் 15 நாள் பெயில்ல வர்றான். உடனே பெயில்ல வந்தோம்னா ஒரு ஊர்வலமா அவனை கார்ல மேல நிக்க வச்சு மாலையில போட்டு ஜெயன்னு வர்றான், அனுமதியே இல்லாம. புரியுதா? இது போன வருஷம் நடந்த நிகழ்ச்சி. இதே விடுதலை சிறுத்தைகள் பண்ண. அப்போ வந்து நீங்க வந்து காவல்துறை ஆளுகின்ற அரசு அவனை கட்டுப்பாட்டுல வைக்கிறமா, அவன் ஆடுறான் ஓடுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் அது அவன் வந்து ஊர்வலமா வெட்டி போடுறான். சிறையில இருந்து ஊர்வலமா கிளம்பி வந்துட்டான். வந்த பின்னாடி காவல்துறைக்கு தகவல் வருது, இந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கூப்பிட்டு மறைச்சு அவனுங்களை இதோட கலைஞ்சு போறீங்களா இல்ல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவான்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் கலைஞ்சு போறானுங்க. அதை பெரிய இஷ்யூ ஆக்குனானுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. சட்டம் வந்து சரியில்லை, சட்டம் வந்து பயப்பட மாட்டாங்க சட்டத்தை பார்த்து சொன்னீங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து போன வருஷம் படுகொலை செஞ்சிருந்தாங்க. சம்பவ சந்தில கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஏன் கண்டுபிடிக்காம அவன் தலைமுறை இருக்கு. ஏயா தலைமுறை தலை மட்டும் மறைவா இருக்கு. சொல்ல வெக்கமா இல்லையா? என்ன வெக்கம் இல்ல? தலைமுறை பாரு, ஏற்கனவே இங்க வந்து நேரு அவருடைய தம்பி
மர்டர் பண்ணி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? அவனை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாச்சா? நீங்க ஆட்சி இந்த மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் இந்த காவல்துறையில இவர் பணியில் இருக்கும் மாதிரிதான் எல்லா அதிகாரியும். இன்னைக்கு இவர் ரிட்டையர் ஆயிட்டதுனால முளம் போட்டு பேசுறாரு, அன்னைக்கு முளம் போட்டு பேச மாட்டாரு. இங்க பாரு, அதெல்லாம் எந்த வழக்கை கண்டுபிடிச்சீங்க? எவனாவது எத்தனை மர்டர் கேஸ், எத்தனை கிட்னாப்பிங் கேஸ், கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லாத்துக்கும் கடிதம் எடுத்து விட்டுட்டு ராஜினாமா கடிதம் உங்க ஐயா எழுதிட்டு போக சொல்லுங்க. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? எங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு, எங்களுக்கு தெரியும் மக்களை நாங்க எப்படி பாதுகாக்கிறது, மக்களுக்கு எப்படி பந்தோபஸ்து எங்க பாதுகாக்க பாரு. இதெல்லாம் 80 வயசு பாட்டி ரோட்டோரம் நடந்து போயிட்டு இருக்கு, அதை கையை பிடிச்சி தர இது சவுபதை வச்சு கற்பழிச்சிருக்காங்க. இதுதான் உங்க நீங்க பாதுகாக்கிற லட்சணமா? அந்த கலவிக்கு 4 போலீஸ் பந்தோபஸ்து அனுப்பிச்சு விட்டுருவோமா? உனக்கு இங்க இருந்து அவனுக்கு அதை புடிச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பண்ற பசங்களை புடிச்சு அதை கட் பண்ணி விட்டோம்னா சரியா வரும். ஒரு 10 பேரை கட் பண்ணோம்னு வச்சுக்க, அதெல்லாம் சாக மாட்டான். அதுக்கெல்லாம் இப்ப வந்துருச்சு மெத்தட், ஊசியை போட்டு கட் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி கட் பண்ணோம்னு வச்சுக்கோ. விஷயத்துல நிறைய தெரிஞ்சு அது மாதிரி எல்லாம் பண்ணணும். அத மாதிரி பண்ணிட்டோம்னா அப்பதான் அவனுக்கு பயம் வரும். இவன் ஜெயில் தானே, நம்ம வக்கீல வச்சுக்குவோம், நம்ம பெயில்ல வந்துருவோம், நம்ம வாதாடிக்கிருவோம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனாலும் இப்ப இப்ப இவனுக்கு கொடுத்துருக்கு 30 வருஷம் தண்டனை. அவன் உடனே ஞானசேகரன் எங்கால் உங்கால்னு சொன்னேன், வேலையெல்லாம் வச்சுக்குவோம். வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. எங்காலும் எப்படி சொல்ல போச்சு? அதனால ஆயிடுமா? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி வர்றாரு, ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாரு, அதே டேபிள்ல நான் போய் சாப்பிடுறேன். நான் ஒரு குற்றவாளி, அவர் ஒரு ஐஜியா கூட இருக்கலாம், ஒரு டிஜிபியா கூட இருக்கலாம். அப்ப அந்த டிஜிபிக்கும் காமாட்சி நாயுடுக்கு என்ன உறவு? 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்ல கேளுமா? என்ன பேசுறீங்க? கட்சிக்காரன் இல்ல, எங்க கட்சிக்காரன் அதிகாரி அவ்வளவுதான். சொல்லுங்க. அதாவதுங்க இன்டர்நேஷனல் போலீஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி ஒரு 1 லட்சம் பேரை மெயின்டைன் பண்றதுக்கு 120 பேர் தேவைப்படுது. நம்ம கிட்ட 90 பேர் தான் இருக்காங்க. 90 பேர்ல இவர் சொல்றபடி பந்தோபஸ்துக்கு சிஎம் பந்தோபஸ்து, மினிஸ்டர் பந்தோபஸ்து, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பந்தோபஸ்து, கோயில் பந்தோபஸ்துக்கே 40 பேர் போயிடுறாங்க. 120 பேர் மெயின்டைன் பண்ண வேண்டிய இடத்துல 40 பேர் மெயின்டைன் பண்ணா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டுல மொத்த காவல்துறை அதிகாரிகள் 1,11,000 பேர் தான் இருக்காங்க. இருக்கிறவங்க 8.5 கோடி பேருக்கு எப்படி அந்த காவல்துறை அதிகாரிகள் மெயின்டைன் பண்றதுக்கு போலீஸ் பொதுமக்கள் ரேஷியோ குறைபாடா இருக்குது. ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு போலீஸ் வேகன்சியை நீங்க ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கள்கிட்ட கேக்குறீங்களா? ஏன்னு அந்த அம்மா இருந்துச்சு, அவர்கிட்ட கேக்குறது. இந்த எடப்பாடி ஐயா இருந்தா சரி, அவங்க ஆட்சியில திமுகவுல உள்ள திமுக காரனை கண்காணிக்கிறது 1,11,000 போலீஸும் பத்தாது. இங்க பாரு, காவல்துறை ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, நானே பல கூட்டங்கள்ல பேசிருக்கேன். நாடு சுதந்திரம் அடையும் போது என்ன இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. காவல்துறை ஸ்ட்ரென்த் இருக்கு, காவல்துறையில கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோங்க. ஐயாவுக்கு தான் ஸ்ட்ரென்த் இல்ல. ஆமா, அப்ப வேணா ஊட்டச்சத்து கொடுத்து வேணா அவர் ஸ்ட்ரென்த் ஆகி 2023 600 உதவி ஆய்வாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு விளம்பரப்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி மறுபடியும் பிசிக்கல் டெஸ்டையும் முடிச்சு அடுத்த வாரம் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 பேர் 700 பேர் சுத்தி வர்றாங்க. அப்புறம் அதுல ஒருத்தர் ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறான், ஒரு 4 பேர் போடுறான், அப்புறம் 5 பேர் 10 பேர் போய் பேசுறான். நாங்களாம் உரிய மதிப்பெண்கள் எடுத்திருந்தோம், ஆனா எங்களெல்லாம் லிஸ்ட் இல்லாம பண்ணிட்டாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபுக்கு சரியான அந்த கோட்டா படி நீங்க ஃபில்அப் பண்ணல. அப்ப ஃபில்அப் பண்ணல, அதனால இந்த லிஸ்டை கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணி அதுல ஏடிஜிபி ரூம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போய்
அதன் பிறகு இப்ப வந்து சுனில்குமார் ஐபிஎஸ் போட்டு மறுபடியும் விளம்பரப்படுத்துறீங்க. உங்க ஆட்சி ஆரம்பிச்ச காலத்துல வந்து விளம்பரப்படுத்திட்டு ஆட்சி முடியும் வரைக்கும் நீங்க வந்து ஒரு 1000 சப் இன்ஸ்பெக்டர் தேர்ந்தெடுக்க முடியலையே. ஏன் 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 இங்க பாரு, அதுக்கு வந்து தனியா ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதான் இருக்குது. அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அந்த போர்டு மெயின்டைன் அது பண்ணிட்டு தான் இருக்கு. அவர் ரேஷியோல இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இது தவறு. எப்பயுமே வந்து ரேஷியோ படிதான் 1:3 அந்த ரேஷியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவன் அந்த ரேஷியோ பாரு, அதெல்லாம் இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இதுல ஏதோ வந்து உள்நோக்கத்துல இதுல வந்து ஏதோ தவறு பண்றாங்க. அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக ஏதோ தவறு நடக்குது. உள்நோக்கத்தின் காரணமாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்படி வந்து எல்லாமே அரசியல்ல வந்து வசனம் பேசிட்டு இருந்தா இந்த நாட்டு மக்களுக்கு எப்படிப்பா நன்மை வந்து சேரும்? எதிர்கட்சிகள் எப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னா, திமுக ஆட்சியில சட்டம் ஒண்ணு கிடையவே கிடையாது. சட்டத்தை அவன் கையில் தூக்கிக்கிறான். இஷ்டத்துக்கு கொலை, கற்பழிப்பு, கஞ்சா கடத்தல் எல்லா குற்றங்களும் ஈடுபடுறான். திமுக ஆட்சி சரியில்லை, 2027 அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றாங்க. ஆமையா, இந்த சீமான் இந்த நாட்டுல வாழ்ற ஒருத்தர் கல்ல இறக்குறது சட்டப்படி குற்றம். அவர் என்ன பண்றாரு, கல்ல இறக்குறேன்னு சொல்லி அவர் மரத்துல ஏணியை கட்டிட்டு மரத்துல போய் ஏறி கல்ல ஏணி கட்டிட்டு பதில சொல்லு. ஒரு அமைச்சர் ஒரு கட்சி ஏற்கனவே 36 லட்சம் மக்கள் வாக்க வாங்கி 8.5% வந்து அமைச்சரா இருக்க வேண்டிய ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் தான் அவரு. எதிர்கட்சி எடப்பாடி இல்லையா? எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவர். இவர் யாரெல்லாம் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் தான். விஜய் எதிர்கட்சி. ஆமா. சோ விஜய் வந்து ஓட்டு வாங்கி வரல. இவரு 8.2% ஓட்டை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும்போது அவர் எதிர்கட்சி ஆகுறாரு. அவரே வந்து ஒரு பொறுப்பு இல்லாம அவர் பனைமரத்துல ஏறி நான் கல்ல இறக்குவேன் அப்படின்னு சொல்லி ஏறி இறக்குனாருன்னா இது என்ன குற்றமா? குற்றம் இல்ல. தினமும் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது வந்து சரியாது. ஒரு சிஎம் டெய்லி ரோட் ஷோ போறாரு. கல்ல இறக்குறதுக்கும் ரோட் ஷோ போனாரு, நடுவீட்டுல கல் இறக்குறது தவறு, பணம் இறக்குறது தவறு சொல்றாரு. என்னோட கேள்வி என்னன்னா, மது விற்பனை பண்றது சரியா தவறாங்க? எதுக்காக இவங்க ஆட்சியில மது விற்பனை பண்றாங்க? அதாவது நான் இப்போ வந்து சொன்னதுனால மூதாட்டி பலாத்கார வழக்குல 80 வயது மூதாட்டி வந்து பலாத்காரம் பண்றான் சுந்தரவேல் அப்படிங்கிறவன் பண்ருட்டில. அவங்க சவுக்கு தோப்புல வந்து நடைபயிற்சிக்கோ இதை ஓரமா போகும்போது ஒரு 4 கிராம் தங்கத்தை வந்து கழட்டிட்டு ஓடி போயிடறான். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கல்லுக்கும் பிராந்திக்கும் கஞ்சாவுக்கும் உள்ள வேறுபாடை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. கொலை பண்ண என்னுடைய வழக்குல என்னுடைய அனுபவத்துல கஞ்சா போதை ஏத்துறான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து எதை பார்த்தாலும் இதை செஞ்சு முடிக்கணும் அதே மைண்ட்ல இருக்கும். கல் போதை வந்து கல்லை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உணவுப் பொருளாகவும் உணவு சார்ந்த பொருளா இருக்கிறதுனால அந்த போதை வந்து ஒரு மனைவியை வெட்ட சொல்லியோ, நீங்க பிராந்தி குடிச்சவனோ கல் குடிச்சவனோ எவ்வளவு. இப்ப சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுல சாட் ஜிபில போடுறாங்க, எத்தனை கோட்டை அடிச்சாலும் எங்க வீட்டுக்காரர் கடைசியில வந்து என் வீட்டு கதவு தான் தட்டுவான், எந்த ஆம்பளைங்களா. ஆனா கஞ்சா குடிக்கிறவன் வந்து அவங்க வீட்டு கதவை தட்ட மாட்டான். கஞ்சா போதை குடிக்கிறவனுக்கு வந்து யாரை பாக்குறாங்களோ அவங்க மீது வெறி வந்து இதை செய்யலான்னு ஒரு பொறி பட்டினோடனே அது செய்து முடிகிற வரைக்கும் அவனுடைய கண்ட்ரோல்ல அவன் இருக்க மாட்டான். செஞ்சவன் கஞ்சா அடிச்சு செஞ்சாதான் இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும். ஏன்னா கொலைகாரர்களுக்கு வந்து கொலை வெறி ஏத்துறாங்க. நான் வந்து விசாரணை அதிகாரிகள் எப்படி சொல்ல, கொலை வெறி ஏத்தும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு கூடி இருக்கிறது அந்த ஒரு நபரை கொலை செய்வதற்கு. நீங்க ஒரு பிரியாணி சாப்பிடுங்க, ஒரு பிரியாணி கொடுத்துட்டு அதுல வந்து என்ன செய்வாங்க, ஒரு கோட்டரு அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் அப்படி கொடுப்பாங்க. ஒரு கோட்டர் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும், அதுக்கப்புறமே ஒரு கட்டிங் சாப்பிடணும். அந்த கட்டிங் முடிச்ச உடனே ஒரு சிகரெட் கஞ்சா சிகரெட் குடிப்பாங்க. அதை குடிக்கும் போது நம்ம அவனை போட போறோம் அப்படின்னு அந்த 6 பேரோட டீமுக்கும் வந்து வெறி ஏற்றிடுவாங்க. அவன் அந்த வெறியிலே இருப்பான். அதான் கஞ்சாவுடைய அந்த தாக்கம், கஞ்சா போதையுடைய தாக்கம். அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது ஒரு தவறு, இதுக்கு நமக்கு பெயில் கிடைக்காது, நம்ம தங்கையை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறோம், நம்ம அம்மாவை விட்டுட்டு போறோம், தங்கையை விட்டுட்டு போறோம் எண்ணமே அவனுக்கு இருக்காது. அப்படி ஒரு கடுமையான போதையை ஊட்டக்கூடிய பொருள் தான் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு போன்ற பொருட்கள். அதனாலதான் அதை தடை செய்யுங்க. அதை விட கல் கட்டுறதா மாட்டி கல்லுக்கு வந்துருவான். கல்லு குடிச்சவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட தொல்லை பண்ணிருப்பான், சகோதரர்கிட்ட சண்டைக்கு போயிருப்பான், அவன் வீட்டுக்குள்ள போய் குப்புறப்படுத்துவான ஒழிய இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபட மாட்டான்.
அதனாலதான் வந்து நீங்க நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல தினைக்கு 200 கிலோ கஞ்சா கடத்தல், எப்ப பார்த்தாலும் அஸ்ஸாம்ல இருந்து தமிழ்நாடு வழியா போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு ரூட் போட்டு கண்டுபிடிக்கணும். 1000 பேர் வச்சிருந்தா அப்புறம் கஞ்சா தான் வரும் கட்சியில. உங்க ஆட்சி திமுக எப்ப பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா. இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, நான் ஒண்ணுமே சொல்லையா, செய்தித்தாள் எடுத்து பாருங்க. ராமேஸ்வரத்துல 200 கிலோ, என்னங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல 200 கிலோ, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 கிலோ, திருச்சியில இருந்து புதுக்கோட்டை வழியா ராமேஸ்வரம் செல்லும் மொழியில் 200 கிலோ கொடுத்து எல்லாமே வந்து உயர் ரக கஞ்சா, தாழ்ந்த ரக கஞ்சா, சிகப்பு கலர் கஞ்சா, மஞ்சள் கலர் கஞ்சா. இந்த கருமாந்திரமெல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த கஞ்சாவுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஜோனா வந்து தமிழ்நாடு மாறிடுச்சு. இதை நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்காதா? இப்ப உங்க ஆட்சி கேள்வி இல்ல கொஞ்சம் பொறு, இவரு வருத்தம் இருக்காதாங்கிறாரு. இவருடைய லிமிட்ல அப்படி இல்ல, இவருடைய துறை இவருடைய லிமிட்ல இல்லாம இருக்கலாம், இவர் செய்யாம இருக்கலாம். இந்த கஞ்சா கடைசியில போய் நிறைவடைகிற இடம் ராம்நாடு. என்ன நடக்குதுன்னா, குஜராத்ல இருந்தோ மற்ற மாநில ஆந்திரால இருந்து இந்த மாதிரி இடங்கள்ல, தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் கஞ்சா விளைச்சல் இல்லையா? ஆமா, கஞ்சா இங்க பயிர் இல்ல. நான் சொல்லிடுறேன். கேரளால இருந்து அஸ்ஸாம், ஆந்திரா, ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்கள்ல விருந்து எடுத்து வர்றான். தமிழ்நாட்டு வழியா எதுக்கு எடுக்கிறான்னா, இல்ல தமிழ்நாட்டுல விக்கிறது இல்ல, இது இங்க எடுத்துட்டு வந்து ராமநாதபுரம் போகுது. ராமநாதபுரத்துக்கு போய் அங்க இருந்து என்ன பண்றோம், அங்க தனுஷ்கோடி வழியா எதுக்கு கடத்துறான், இலங்கைக்கு கடத்துறான். இலங்கையில இருந்து எல்லா நாடுகளுக்கும் அங்க அவன் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுக்கு தான் இதை யூஸ் பண்றான். அதுல வரையில கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது இங்க உதிருது, அவ்வளவுதான். உதிருது இல்ல, இது வரைக்கும் நடந்த ஆட்சியை விட திமுக ஆட்சி தான் கஞ்சா பழக்கம் அதிகமா சொல்றாங்க. டேய் தம்பி, கஞ்சாவை நம்ம தான் கண்ணு நிறைய பிடிச்சிருக்கோம், அவருக்கு தெரியும். இல்ல நான் கஞ்சாவை குடிச்சதும் இல்ல, தின்னதும் இல்ல, விட்டு தொலை. இந்த கஞ்சாங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, இத காலங்காலமா கிட்டத்தட்ட என்றைக்கு மனுஷன் வாழ்ந்தானோ அன்னைக்கே கஞ்சா, கல்லு இதெல்லாம் வந்துடுச்சு. எது சாப்பிட்டா போதை இருக்குமோ அதை பூரா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் மனுஷன், சரியா? ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டும் நாங்க அதிகமான கஞ்சாவை இப்ப பிடிக்கிறோம். முன்ன பிடிக்கல, தேவைப்படுது இல்ல, அவங்களுக்கு தேவைப்படுது, விற்பனை மட்டும் தேவைப்படுது. ஆமா, விற்பனை பண்றதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது, அதனால நாங்க பிடிக்கிறோம், சரியா? அதனால இப்ப உங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியாது. இப்ப அதிகமா இங்க பரவிட்டு இருக்கிறது கஞ்சாவை காட்டிலும் மாத்திரை. பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரை இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கே தெரிய மாட்டேது. மாத்திரை தான் கொடுக்குறான். அந்த மாத்திரையை வந்து சாக்லேட் மாதிரி கொடுக்குறான். சாக்லேட் மாதிரி குழந்தைகள்லாம் பெரிய பசங்க என்ன பண்ணுது, மாத்திரை போட்டா போதை வரும், வேற என்ன வரும்? என்ன மாத்திரை பேரு? அதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது. பாக்கெட்ல 2 வச்சு ஒரு பாக்கெட் செக் பண்ணும். அதனால அந்த மாத்திரையை சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க, இந்த கொக்கோ கோலா இருக்கு பத்தியா, கொக்கோ கோலால இந்த நோவால்ஜின் மாத்திரையை போட்டா அதுல போதை வருதுங்கிறான். என்னென்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. சாரிடோன்னு உங்க ஆட்சியில தான் சாதனை இதெல்லாம். எங்க ஆட்சி இல்லடா, இது நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கொக்கோ கோலா எப்ப வந்துச்சு, 70லயே 72லயே வந்துச்சு. அந்த காலத்திலேயே இதெல்லாம் வந்துருச்சு. அதுல மாத்திரை போட்டு இப்படி குளுக்குவாங்க. குளுக்கிட்டு அதை ஊத்தி குடிச்ச உடனே 80 வயசு கேள்வி கொண்டு போய் என்ன உங்க ஆட்சியை பாராட்டி கற்பழிப்பு வழக்குல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். 80 வயது போதாட்டி இப்பதான் கேள்விப்படுறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் பார்த்து நல்லபடியா நடத்துங்கண்ணே. உங்க ஆட்சியை பாராட்டி ஆப்பிரிக்காவோட பழங்குடியின மக்கள் வந்து உங்க ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வச்சு பாட்டு பாடுறாங்க. அது காசு கொடுத்து செஞ்சுதான் சொல்லி காசு கொடுத்தோம். ஏன்னா நீ என்ன கருவாட்டி வியாபாரம் பண்ணீங்களா? இல்ல நீயும் உங்க ஆட்சியை போட்டு மக்கள் சொல்லணும். இங்க தமிழ்நாட்டுல மயக்கத்திட்டு போனா கழுவி ஊத்துவான், எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பழங்குடியின மக்களை காசு கொடுத்தாங்க பாட வைக்கிறீங்க பாரு. காசு கொடுத்தோன்னு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. இதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் ரொம்ப எப்படி இருக்குன்னா, அதை கூட பிச்சைக்காரன்னு சொன்னோம்னா அவனை கேவலப்படுத்துற மாதிரி ஆகி போயிடும்.
அதனால நீ சொல்றது வந்து ரொம்ப அடிமுட்டாள்தனமா இருக்கு. உங்க ஆளு அங்க சுகுமார் ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் காசு கொடுத்து செஞ்சாருன்னு சொல்லி எல்லாருமே எங்களுக்கு அப்படி இல்ல. நீ இப்ப இந்த விஷயத்துக்கு வா. இன்றைக்கு வந்து தமிழகத்துல கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்கிறத பூரா நாங்க கட்டுக்குள்ளதான் கொண்டுட்டு வந்திருக்கோம். 1-2 தவறுகள் இருந்தா அதை நாங்க கண்டுபிடிக்க இயலாம இருக்கிறது ஒரு கேஸ். எங்க ஆட்சியில ஒரு 2-3 கேஸ் தான் கண்டுபிடிக்க இயலையா. அதான் ஒண்ணு வந்து நம்ம நேருடைய தம்பி கேஸ், இன்னொன்னு திருநெல்வேலி காங்கிரஸ் ஜெயக்குமார் ஒன்னும், ரெண்டாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. இந்த 3 வழக்கு சம்பந்தமா தான் இருக்கே தவிர மற்ற எல்லா வழக்குகளும் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. அதை பாரு, தண்டனை பெற்றுக் கொடுக்கறது எதுவும் குயிக்கா தண்டனை வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தாதான் அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க. தமிழக போலீஸை பத்தி நீ தவறாகவே பேசுற. எங்களை பேசுறவங்க நினைச்சுட்டு நீ காவல்துறையை தான் நீ தப்பா பேசுற. காவல்துறை வந்து தமிழக காவல்துறை வந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஈக்குவலான காவல்துறை. சரியா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஸ்டாலின் சார் நினைச்ச கூட அந்த சாரை கண்டுபிடிக்க முடியாது, நான் தூக்கி உள்ள அந்த சாரே அவரு தானே. அப்புறம் என்ன அவரு, அப்புறம் சாரு வேற யாரு? அவரு தான் சாரு. எடப்பாடி தான். எடப்பாடியும் சாரு இல்ல அண்ணாமலையும் சாரு இல்ல. தமிழக வரலாற்றிலேயே வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சத்திரப்பட்டியில ஒரு காவல் நிலையத்துல தூங்கி கொண்டிருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள பால் பாண்டிய 2 A+ ரவுடி போய் அடிச்சு அவரை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருந்த எல்லா பொருட்களையும், கம்ப்யூட்டரு, வாக்கி டாக்கி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு வந்த ஒரு வரலாறு தமிழக வரலாற்றிலே இந்த மட்டும் தான் நடந்திருக்கு. போன வாரம் நடந்தது. இதெல்லாம் நடக்கக்கூடிய என்ன காரணம்? அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அஜாக்கிரதை, அந்த சரகத்துல இருக்கக்கூடிய ஏஎஸ்பி, டிசி, அந்த இருக்கக்கூடிய அந்த டிஐஜி, அந்த ஐஜி, அவங்களுடைய ஸ்லாக்னஸ், இது எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எல்லாமே வந்து தமிழக முதல்வர் கண்ட்ரோல். ஆமா, துப்பு கட்ட காவல்துறையினால இதை கண்டுபிடிக்க முடியல, இதை காதுகாக்க முடியல அப்படின்னா அதுக்கு உடனே ஆட்சியாளர் மேல பழைய சும்மா இருப்பா. எல்லாத்துக்கும் ஆட்சியாளர் ஒரு ஸ்டேஷன்ல அந்த மாதிரி பூந்து பண்றான் அப்படின்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றான், அந்த டிஎஸ்பி என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய டிசி என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கேள்வி என்னவென்றால் என்ன பண்றாரு, ஐஜி என்ன பண்றாரு? கேள்வி என்னவென்றால் அந்த குற்றவாளி இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேர் வந்து பிரபாகரன். அந்த பிரபாகரன் வந்து ஒரு A+ குற்றவாளி. அவன் மேல 15 வழக்கு இருக்குது. கற்பழிக்கு வழக்கு இருக்குது. தலையை துண்டா வெட்டிட்டு போய் ஏரிக்கரையில வச்சுட்டு வந்த கொலைகாரன் அவன். அப்பேற்பட்ட கொலைகாரனுக்கு இதுவரைக்கும் A+ ரவுடிகளுக்கு எத்தனை பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீர்கள்? நீங்கள் A+ ரவுடிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதனாலதான் இந்த 400 A+ ரவுடியும் சேர்ந்துக்கிட்டு அவருடைய அசோசியேஷன் ஒவ்வொருத்தனுக்கும் வந்து 10 அசோசியேட் இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த 4000 பேர் 400 பேர் அவங்க கையில வச்சுக்கிட்டு நாட்டுடைய சட்டம் கெடுக்கிறாங்க. எத்தனை A+ ரவுடிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதுக்கு என்ன ஸ்பெஷல் டீம் போட்டீங்க சொல்லுங்க. இப்ப இது வந்து காவல்துறையோட அஜாக்கிரதை நடக்குதுன்னு சொல்றீங்க. காவல்துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் 13 வயசு பெண்ணு கொண்டு கற்பழி, இது இந்த ஆட்சியில தான் நடக்குது. அதே மாதிரி புகார் அளிக்க வந்து 25 வயசு பெண்ணை நான் திருமணம் சொல்லிக்கிறதா சொல்லி 2 வருஷமா அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சது இங்கதான் நடக்குது உங்களோட ஆட்சியில. நீ காவல்துறையே தவறா பேசுறீங்க. ஏதோ எல்லா காவல்துறையிலும் ஒரு கற்பாடு இருக்கு. எல்லா இடத்துலயும் கருப்பு இருக்கத்தான் செய்யும், ஒரு குற்றவாளி இருக்கத்தான் செய்வான். கருப்பாடு நிறைய இருக்குமே, கற்பாடு எங்கதுல எது? நீங்க தான் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியாரை பத்தி தவறா பேசுறது எல்லாமே உங்க குரூப்ல தான் இருக்கு, எங்க குரூப்ல இல்ல. புரிஞ்சுக்கோ, நாங்க தான் நீதிமானு. நாங்க நீதி தவறாம நீதி வலுவாமல் ஆட்சி பண்ணக்கூடியதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்போ சென்னை மாநகர காவல்துறையில திரு அருண் அவர்கள் பொறுப்பேற்ற கப்பல் பல கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு கலந்தெடுத்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறாரு. ஏன் தமிழ்நாடு முழுவதும் நீங்க வந்து அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு பூரா பண்றதுக்கு தான் இன்னைக்கு டிஜிபி கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிஜிபி, அந்தந்த சரகத்துக்கு ஒரு ஐஜி இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு டிஐஜி இருக்காரு. இது இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மனிதர்களை பார்த்து தான் அங்க போடுறது. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்லாட்னஸ் ஏதோ கீழே இருக்கிறது, தவறு நடக்குது. தவறு நடந்து பண்ணி தான் நமக்கு தெரிய வருது. அதனால அந்த சரகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும்.
மொத்தமா இல்ல உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ணணும் 2026 தேர்தல்ல. அது மக்கள் பண்ணுவாங்க. நாங்க தப்பு பண்ணோம்னா மக்கள் பண்ணுவாங்க. நாங்க தப்பு பண்றோமா இல்லங்கிற தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம் மக்கள் கொடுப்பாங்க. அது தண்டனையா அது ஆதரவாங்கிறத 26 தேர்தல்ல பார்ப்போம். 24ல எப்படிதான் வாய்க்கிலேயே பேசுனீங்க, இவ்வளவு நீட்டி கடைசியில மக்கள் எங்களுக்கு பணத்தை கொண்டு போய் நீட்டிருப்பீங்க. அது மக்கள் எங்களுக்கு 24ல வாக்களிச்சாங்க, 26ல வாக்களிப்பாங்க, 31ல வாக்களிப்பாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். இது போன்ற காவல்துறையை நல்லா களை எடுத்துருவோம். எல்லாத்தையும் முடுக்கி விட்டு எவன் தப்பு பண்ணானா அவனுக்கு பூரா சூடு போட்டு போங்கடா பத்தின்னு விட்டுருவோம். அப்ப வாழ்நாள் முழுவதும் நாங்க தான் ஆட்சியில் இருப்போம்னா நீங்க மன்னர் ஆட்சினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க மன்னர் ஆட்சி தாங்க, யாரும் இல்ல. ஜனநாயக மன்னர் ஆட்சி. ஆமாச்சி மன்னர் ஆட்சின்னு சொல்றீங்க. வாழ்நாள் முழுவதும் நாங்க தான் ஆட்சியில் இருப்போம். ஜனநாயக மன்னர் ஆட்சி, ஜனநாயகம் தான் வழங்கப்பட்ட மன்னர் ஆட்சி. அல்ல, ஒரு நாட்டுல வந்து அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் வரிசையா வந்து ஆட்சிக்கு வந்தா அதுக்கு பேர் என்ன தம்பி? அதுக்கு பேர் வந்து மன்னராட்சின்னு சொல்றது ஓட்டு போடாம வருது. இது ஓட்டு போட்டு வராங்க. ஆனா இது பேர் வாரிசு அரசியல் சொல்லலாம். ஓ, வாரிசு அரசியல். வாரிசு அரசியல். சரி, என்ன மசூல் அரசியம் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, மக்களுக்கு நாங்க நன்மை செய்யறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க, அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். ஏதோ 1-2 இந்த கற்பாடுகள்னால தவறுகள் நடக்குது, அதையும் நாங்க இனிமே கட்டி போட்டு அதுகளுக்கு நாங்க கஞ்சி ஊற்றி பாதுகாப்பு கொடுப்போம் சொல்றீங்க. 26 நாள் ஆப்பு கொடுப்பாங்க. இல்ல, நீங்க வந்து வாரிசு உங்களை நம்பிதான் ஓட்டு போடுறாங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி என்று ஒன்று அமைத்து கொண்டு கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பல கட்சிகளை வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மட்டும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் அதிகாரமே கொடுக்காமல் இருப்பது பேரு மன்னராட்சியா வாரிசு அரசியலா? அன்புமணி கூட சொல்லிருக்காருல, திமுக யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்புமணியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? திமுக ஓட்டு போடாதீங்க. அன்புமணி அவங்க அப்பா இவங்க 2 பேரும் அந்த காலத்துல எங்க தலைவர், நான் இன்னைக்கு தற்செயலாம் போயிட்டு இருந்தேன். நான் கீழே அந்த இவர்கிட்ட சண்முகன் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். மேல இவங்க 2 பேரும் ஏற முடியாம ஏறி மேல போய் உட்காந்து தூக்கிட்டு போனீங்க. நான் எங்க தூக்கிட்டு போனேன், எல்லாம் ஏறிட்டாரு அந்த படிக்கட்டுல. அப்ப எல்லாம் லிப்ட் எந்த படிக்கட்டுல? நம்ம கலைஞர் வீட்டுல வீட்டுல அன்னைக்கு இது கிடையாது, லிப்ட் கிடையாது, நடந்துதான் போகணும். அதுல ஏறி போய் உக்காந்து பேசி எப்படியாவது என் பையனுக்கு கேபினெட் மினிஸ்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கஞ்சி கதைக்கு தான் வாங்கினது. சரியா? இன்னைக்கு இவ்வளவு முளம் போட்டு பேசுறாரு. அது சிபிஐ குற்றவாளி. சிபிஐ வழக்கு தொடர்ந்து வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அவர் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அவருக்கு தகுதி இருக்கு? அருகதை இருக்கு? சொல்ல முடியாது. இல்ல தம்பி சிபிஐ சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கு பெண்டிங். இவங்க துணை பூச்சல் ஆராசமல குற்றம் சாட்டிருக்காங்க. 23ஆம் தேதி ஆஜராக போறார் நீதிமன்றத்துல. ஆஜரானாரா? என்ன ஆஜராகி அப்புறம் பின்னாடி இருக்க இதெல்லாம் எங்க அரசு மீது காழ்ப்புணர்வு கண்டு ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய சதியினுடைய திட்டங்கள். நாங்க இந்த சதியை முறியடிப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மக்களை வைத்து இதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம்.